சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பல முறை ஒத்திவைக்கப்பட்ட ஆக்சியம் 4 விண்வெளி பயண திட்டமானது இறுதியாக தற்போது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா இந்த தகவலை அறிவித்திருக்கிறது. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் 3 சக விண்வெளி வீரர்களை சுமந்து சென்ற இந்த விண்கலம் இந்திய நேரப்படி நண்பகல் 12 மணிக்கு தற்போது கென்னடி விண்வெளி மையத்தின் வளாகம் 39A தற்போது விண்ணை நோக்கி பாய்ந்திருக்கிறது. சுமார் 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு இந்த விண்கலம் தொடர்ந்து வியாழக்கிழமை இந்திய நேரப்படி 4:30 மணியளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு விண்வெளி வீரர்கள் சுமார் 14 நாட்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஜூன் 22ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த இந்த பயணம் செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றப்பட்டது. மே 29ஆம் தேதி முதலில் திட்டமிடப்பட்டிருந்த இந்த பயணம் ஏவுகணை வாகனத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ஸ்வெஸ்டா மாடலில் ஏற்பட்ட மாற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் பல முறை தாமதமானது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள ஸ்வெஸ்டா மாடலில் 2019ஆம் ஆண்டிலேயே கசிவு கண்டறியப்பட்ட நிலையில் இதனை சரி செய்ய விண்வெளி நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்தனர். தொடர்ந்து ஆக்சியம் 4 பயணத்துக்கு முன்னதாக இந்த பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விண்வெளி நிலையத்தின் அமைப்புகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை மற்றும் சார்ந்திருப்பவை. எனவே கூடுதல் குழு உறுப்பினர்களை வரவேற்பதற்கு விண்வெளி நிலையம் தயாராக இருப்பதை நாசா உறுதி செய்ய விரும்புவதாக முன்னதாக நாசா தெரிவித்திருந்தது. ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மின்சார இணைப்புகளில் ஏற்பட்ட சிக்கல்கள், பால்கன் 9 ராக்கெட்டில் ஏற்பட்ட திரவ ஆக்சிஜன் கசிவு மற்றும் மோசமான வானிலை போன்ற காரணங்களாலும் இந்த பயணமானது முன்னதாக பல முறை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ரியலைஸ் தி ரிட்டர்ன் என்ற கருப்பொருளுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான இந்த 4வது தனியார் பயணத்தில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1984ஆம் ஆண்டில் விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா சோவியத் சல்யூட் 7 விண்வெளி நிலையத்தில் கிட்டத்தட்ட 8 நாட்கள் தங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த சுபான்ஷு சுக்லாவை பொறுத்தவரை, சுபான்ஷு சுக்லா இந்திய விமானப்படையின் விமானி என்பது பலருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். சுபான்ஷு சுக்லா பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் ஆய்வு நிறுவனத்தில் ஆய்வு கட்டுரைகளில் இணை ஆசிரியராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். பீம் என பெயரிடப்பட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் வேற்று கிரகங்களில் மாதிரி வாழ்விடத்தை வடிவமைப்பது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஆய்வு குழுவில் சுபான்ஷு சுக்லாவும் இடம்பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள சுபான்ஷு சுக்லா தயாராகி வருகிறார். ஆக்சியம் 4 திட்டத்தில் சுபான்ஷு பங்கேற்பது இந்தியாவுக்கு ஒரு மைல்கல் மட்டுமன்றி இஸ்ரோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கும் ககன்யான் திட்டத்திற்கும் சுபான்ஷுவின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. அவரது பெற்றோர் ஷம்பு தயாள் சுக்லா மற்றும் ஆஷா ஆகியோர் தொடர்ந்து அவருக்கு ஆரம்பம் முதலே பக்கபலமாக இருந்து வந்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர் இந்திய விண்வெளி நிலையத்தை அவரது இந்த பயணம் வெற்றிகரமாக தொடங்கியதை அடுத்து அவரது இல்லத்தில் அவரது தாய் கண்ணீர் விட்டு தற்போது தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவரது தந்தை சம்பு தயாள் முன்னதாக கூறியிருந்த போது 2002ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும்படி தனது மகனிடம் கூறியதாகவும் அவரும் அதற்காகவே தயாராக இருந்ததாகவும் அப்போது அவரது நண்பர் ஒருவர் தேசிய பாதுகாப்பு அகாடமிக்கு விண்ணப்பிக்க இருந்த நிலையில் வயது உச்சவரம்பை தாண்டிவிட்டதால் சுபான்ஷுவுக்கு அந்த விண்ணப்பத்தை கொடுத்ததாகவும் அதை வைத்தே அவர் தேசிய பாதுகாப்பு அகாடமிக்கு விண்ணப்பித்ததாகவும் தனது மகன் தொடர்பாக ஷம்பு தயாள் தெரிவித்திருக்கிறார். சுபான்ஷு 2009ஆம் ஆண்டில் பல் மருத்துவரான காம்னா சுக்லாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 6 வயதில் ஒரு மகன் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அம்மா மகன் இருவருமே சுபான்ஷு விண்வெளிக்கு பறப்பதை காண முன்னதாக புளோரிடாவிற்கு சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த காட்சிகளை அங்கு புளோரிடாவில் நேரில் அவர்கள் கண்டுகளித்ததும் குறிப்பிடத்தக்கது. கடந்த பல ஆண்டுகளாக அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றியிருக்கிறார். புஜ், ஜோத்பூர் மற்றும் ஸ்ரீநகர் என பல பகுதிகளில் அவர் பணியாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் அவர் இருந்த போதுதான் இந்த மிஷனுக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.
சுபான்ஷு கூச்ச சுபாவம் கொண்டவர் என சொல்ல முடியாது என்ற போதிலும் அவர் அனைவரிடமும் பேச மாட்டார் என அவரது நண்பர்களும் அவரது குடும்பத்தினரும் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் அனைவரையும் மதிப்பார் என்ற போதிலும் சௌகரியமாக உணர்வோருடன் மட்டுமே தொடர்ந்து தனது முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் எனவும் அவரது சகோதரியும் தெரிவித்திருக்கிறார். தந்தை சம்புதயாள் மேலும் கூறுகையில், தனது மகனுக்கு நெருங்கிய நண்பர்கள் மிக மிக குறைவு எனவும் பெரும்பாலில் வீட்டில் தான் இருப்பார் எனவும் தெரிவித்திருக்கிறார். பொருட்களை வாங்க கடைக்கு கூட போக மாட்டார். எனவே சுற்று வட்டாரத்தில் உள்ள பலருக்கும் அவரை பற்றி அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று உலகமே அறியும் வகையில் இந்த ஆக்சியம் 4 விண்வெளி திட்டம் மூலம் தற்போது இந்தியாவிற்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இந்த வெற்றிகரமான பயணத்தை சுபான்ஷு சுக்லா தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆக்சியம் திட்டத்தை பொறுத்தவரை விண்வெளி ஆய்வுகளுக்காக பல ஆண்டுகளாக சர்வதேச விண்வெளி மையம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2030ஆம் ஆண்டில் அதன் செயல்பாடுகளை நிறுத்த நாசா திட்டமிட்டிருந்தது. அதன் பிறகு ஆக்சியம் மையம் ஒன்று அங்கே உருவாக்கப்படுகிறது. மேம்பட்ட விண்வெளி ஆராய்ச்சி மையமாக அது இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடந்த 40 ஆண்டுகளில் இந்த நாடுகளில் முன்னதாக பல்வேறு நாடுகளில் இருந்து யாரும் விண்வெளிக்கு சென்றதில்லை. ஆக்சியம் 4 திட்டத்தின் கமாண்டராக இருக்கும் பெக்கி விட்சனுக்கு இது 5வது விண்வெளி பயணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் இதற்கு முன்பு 2 முறை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ளார். இந்த திட்டத்தில் சுக்லா தற்போது விமானியாக செயல்பட்டிருக்கிறார். அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ சார்பில் சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திட்ட நிபுணர்களாக ஹங்கேரியின் திபோர் காப்புவும் போலந்தின் ஸ்லாவோஜ் உஸ்வான்ஸ்கியும் இந்த திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து கடந்த 40 ஆண்டுகளில் முன்னதாக தொடர்ந்து இந்த திட்டத்தில் பிளானெட்டரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் இயக்குனர் ரகுநந்தன் முன்னதாக தெரிவித்திருந்த போது விமானியின் பங்கு விண்கலத்தின் செயல்பாடுகளில் மிகவும் முக்கியமானது எனவும் தலைமைக்கு அடுத்தபடியாக விமானி செயல்படுவதால் விண்ணில் ஏவப்படுவது முதல் பூமிக்கு திரும்புவது வரை அனைத்து செயல்பாடுகளிலும் சுபான்ஷு சுக்லா முக்கியமான பங்கை கொண்டிருப்பார் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே 4 குழு உறுப்பினர்கள் தேர்வாகி இருந்த நிலையில் ஜாய் என்ற சிறிய அன்னப்பறவை பொம்மையும் 5வது நபராக தற்போது விண்வெளிக்கு சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மே 25 முதல் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள குழு உறுப்பினர்கள் ஜூன் 3 அன்று நடத்திய ஆன்லைன் ஆலோசனை கூட்டத்தின் போது ஜாயை உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தற்போது பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட இந்த ஆக்சியம் 4 விண்வெளி பயண திட்டமானது இறுதியாக இன்று வெற்றிகரமாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி காவ்யா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.